ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை காவலில் எடுக்க போலீசார் தரப்பிலிருந்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கோவில்பட்டியில நடைபெற்ற பொதுக்கூட்டத்துல தமிழக முதலமைச்சர் குறித்து அவதூறு பரப்பும் வகையிலும் அதே போல தமிழக முதலமைச்சருக்கு மிரட்டல் விடுக்கும் தொனியிலும் பேசியதாக 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை கைது செய்தனர். தொடர்ந்து அவர் மீது பல்வேறு குற்றங்கள் சுமத்தப்பட்டு தற்போது அவர் நீதிமன்ற காவலில் பாளையங்கோட்டை மத்திய சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில அவர் குற்றப்பிரிவு போலீசார் நீதிமன்ற காவலில் இருக்கும் அவரை வழக்கு எடுத்து விசாரணை பெறுவதற்காக தூத்துக்குடி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தற்போது அவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதே வேளையில அவருக்கு ஜாமீன் கேட்டும் மார்க்கண்டேயன் தரப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2 மனு மீதான விசாரணையும் தூத்துக்குடி நீதிமன்ற குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றம் முன்பு எண் 1 விசாரணைக்கு வர இருக்கிறது. இன்று காலை குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றத்தில் அந்த 2 மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதிகள் மேற்கொண்டு அதற்கான உத்தரவு பிறப்பிக்க இருக்கிறார்கள். இந்த சூழல்ல தற்போது அவரை பாளையங்கோட்டை மத்திய சிறையில திமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் முக்கிய முன்னாள் அமைச்சர்களும் நேரடியாக சென்று பார்த்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள். மதியம் 1 மணி அளவுல ஜாமீன் மனு, அதாவது தூத்துக்குடி விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் மீதான ஜாமீன் மனு விசாரணைக்கு வர இருக்கிறது. இதே வேளையில காவல்துறையினரும் விசாரணைக்கு அவரை விசாரணைக்கு எடுத்து மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த 2 மனுவும் 1 மணிக்கு மேல் விசாரணைக்கு வர இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.